நம்மோடு இப்பொழுது அரசியல் ஆய்வாளர் திரு நித்யானந்தம் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கடந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனிதராக எல்லோராலும் போற்றப்படுகின்ற புரட்சித் தலைவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். நாம் அவருடைய நினைவேந்தி நம்முடைய கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஒரு தவறு செய்தால் அதை உணர்ந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், சினிமா பாட்டு தான். ஆனால் வாழ்க்கையிலே அதை கடைபிடித்தவர் எம்ஜிஆர். தான் உயிரோடு இருக்கின்றவரை தவறு செய்து ஊழல் செய்த கருணாநிதி அவர்களை கோட்டை நோக்கி தலை வைத்து கூட படுக்க முடியாமல் செய்தவர் எம்ஜிஆர். திரைப்பட பாடலை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டான்னு சொன்னார். அதைத்தான் சசிகலா அம்மையார் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அறிக்கையில் ஏழைகளெல்லாம் நடுத்தருவில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கான பல திட்டங்களை எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை ஏழைகளெல்லாம் நடுத்தருவிலே வந்து நிற்கிறார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை, அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் அகதியாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றார். ஆமாம், அதுதான் இப்போ நடக்கு. இப்போ ஏழைகளை பற்றி அவங்க சொன்னாங்க. அது எம்ஜிஆருடைய பாடலில் இருக்குது. அதைத்தான் அவங்க ரொம்ப அழகாக நினைவு கூர்ந்திருக்காங்க. சரிங்களா? கடந்த நூற்றாண்டிலே மிகச்சிறந்த மனிதராக, நான் முதல்வராக நான் சொல்லலை, மிகச்சிறந்த மனிதராக அன்பு, அறிவு, அகிம்சை, பண்பு, பரிவு, பாசம் இவைகளுக்கெல்லாம் உருவமாக இருந்தவர். கட்சி வேறுபாடுகளுக்கெல்லாம் வேறுபட்டு, என்னதான் மொழி வேறுபாடோடு அவரை மலையாளி என்று நீங்கள் சொன்னாலும் கூட மக்கள் அவரை மனிதன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதெல்லாம் தோத்து போச்சே. ஆமாம், மனிதன் என்று அவரை மதித்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒருவர் தமிழகத்திலே, அவர் பிறந்தது ஏதோ ஊர், வளர்ந்தது எங்கேயோ, கஷ்டப்பட்டவர் இங்கே, ஆனால் தமிழகத்திலே தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய கடந்த நூற்றாண்டினுடைய மனிதனாக, தலைவனாக, நடிகனாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய நாளிலே நாம் அரசியல் அதிகமாக பேசக்கூடாது என்று நினைத்தாலும் கூட இன்றைக்கு அவருடைய திட்டங்களை, அவருடைய எண்ணங்களை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவருக்கு பின்னாலே செய்து வந்தார்கள். இப்பொழுது அந்த இருவருமே இல்லாத காலத்தில் அந்த வெற்றிடத்தை, யாரும் இல்லாத காலத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம் என்று சொல்வது போல, ஒரு மூட்டையிலே பல பழங்கள் சொத்தையாக இருக்கிறது, ஏதோ ஒரு சொத்தை இருக்கட்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள். ஈடான தலைவர் இல்லை என்ற காரணத்திற்காக. அப்போ ஈடான தலைவர் யாராக இருக்க முடியும்? எப்படி வர முடியும்? எறும்பு ஊற கல்லும் தேயுன்னுவாங்க. அந்த அளவுக்கு அம்மாவோடு 37 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மையாரோடு பழகியவர்கள். அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய எண்ணங்களை அவர் உள்வாங்கி இருக்க மாட்டார்களா? நான் அவர் சொன்னதைத்தான் ஜெயலலிதா அம்மையார் கேட்டார்கள் என்று நான் அதை இப்பொழுது பேசவில்லை. அது இருக்கலாம், அது அவர்களுக்குள்ள. ஆனால் பழகியவர்கள், 40 ஆண்டு காலம் பழகியவர்கள் அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய நற்பண்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்களா? உள்வாங்கி இருக்க மாட்டார்களா? அப்படி உள்வாங்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த நட்பு தொடர்ந்து இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஜெயலலிதா அம்மையார் யாரோடையாவது அந்த மாதிரி வீட்டில் அந்த நட்போடு இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட அம்மையாருக்கு அவரே உருவாக்கிய முதலமைச்சர் சிறை தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக பல வேலைகளை செய்து அவரை உள்ளேயும் வைத்துவிட்டு, பிறகு அவர் இல்லாத நேரத்தில் அவரை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். யாரை கட்சியை விட்டு நீக்கிறது? சசிகலா அம்மையாரை. இவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், தெரியாதது போல இருப்பார்கள். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஜானகி அம்மையாரும் ஜெயலலிதாவும் பிரிந்திருந்த காலத்திலே, தேர்தலை சந்தித்த காலத்திலே, மீண்டும் தேர்தலில் சந்தித்த பொழுது ஜெயலலிதா அம்மையார் சற்று அதிகமான இடங்களை பெற்றார். இனி எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை நாம் மூடிவிடக்கூடாது, இதை காப்பாற்றுகின்ற வலிமை மக்கள் நம்பிக்கை பெற்ற ஜெயலலிதாவுக்குத்தான் இருக்கிறது என்று ஜானகி அம்மையாரே நினைத்து தாமாக இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஆனால் உடன் இருந்த பலர் அதை தடுத்து நிறுத்தினார்கள். அது அவர்களே சொல்லியிருக்காங்க. உடன் இருந்த பலர், அமைச்சர்களாக எம்ஜிஆர் அமைச்சர்களே இருந்தவர்கள் தடுத்தார்கள். ஆனால் ஜானகி அம்மையார்
சசிகலா அம்மையாரிடம்தான் இந்த இணைப்பை பற்றி பேசினார். ஜெயலலிதா அம்மையார்கிட்ட கூட கிடையாது. நிச்சயமா வர சொல்லி அவர்களுடைய வீட்டுக்கு வர சொல்லி பேசி, அம்மாவிட்ட சொல்லுங்கள், எனக்கு எந்த கோபமும் கிடையாது, அவள் தான் நடத்துவா, அவள் வந்து அவங்க ஒரு உறவு இருக்குது, அந்த மாதிரியான ஒரு நெருக்கம், அவள் தான் இந்த கட்டி காக்க முடியும் என்று சசிகலா அம்மையாரிடம் சொல்லி, அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரிடம் சொல்லி மகிழ்ச்சி அடைந்து இருவரும் மீண்டும் இணைந்து அதற்கு பிறகு ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுதான் வரலாறு. கிட்டத்தட்ட 87 இருந்து எடுத்துக்கிட்டுங்களேன். அப்படி இருக்கின்ற போது அந்த சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சில தருதலைகள் சொல்லுகின்றன. யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்? தினகரன் மிக தெளிவாக சொல்லுகிறார், மன்னிப்பு கேட்க வேண்டியது அவர்கள் அல்ல, இன்றைக்கு கட்சியை அடித்து கொண்டிருக்கிறார்களே இவர்கள் தான் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. இந்த கட்சி ஒன்றாக இருந்தால் மட்டுமே தான் வலுவாக இருக்க முடியும். இந்த கட்சியினுடைய வலிமையை குறைப்பது யார், எதற்காக, உள்நோக்கம் என்ன, இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த கட்சி வலுப்பெற்று விட்டால், வலுப்பெறுகிறது என்ற நம்பிக்கை ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டு விட்டால், இங்கே எத்தகைய இடையூறை யார் யார் சந்திப்பார்கள் என்று பட்டியல் போட்டு பார்த்தால் நமக்கு நினைவு கூர்ந்தாலே தெரியும். முதலிலே மாட்டக்கூடியவர் இபிஎஸ் ஆகத்தான் இருப்பார். எனவே ஒரு காம்ப்ரமைஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அடுற மாதிரி நான் எதிர்கட்சியாக இருந்துட்டு போகிறேன், பிஜேபி வந்துடும். இதுதான் இவங்க சொல்கிற கணக்கு. அதனால் இப்போ வந்து விஜயோடு சேர்ந்துக்கலாம், திருமாவளவன் கட்சியில் சிறிய பிரச்சனை இருக்குது, அதனால் திருமாவளவனை சேர்த்துக்கலாம், இப்படியெல்லாம் கணக்கு எடப்பாடி போடலாம். ஆனால் இன்னும் 1.5 ஆண்டுகளிலே அரசியல் எந்த திசையை நோக்கி செல்லும் என்று எவராலும் கணித்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் விஜய் அதிமுகவோடு சேருவார் என்று சொன்னால், அது பலமாக வரும் என்று சொன்னால், அப்பொழுது எடப்பாடி அவர்கள் தலைமையிலே இருப்பாரா, எடப்பாடி அவர்கள் அந்த கட்சியை நடத்துகின்ற இடத்துல இருப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இருங்க, ரெண்டாவது வாரம் ஐயா, இதுதான் கேள்வி. நிறைவு கருத்துக்கு வந்துட்டோம். 3 பேருக்கும் கேள்வி இதுதான், பதில் சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம், எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள், அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைப்பது என்பது அரசியல் கட்சி தலைவர்கள் என்று சாதாரண மனிதர்கள் வரை செய்யக்கூடியது. ஆனால் அங்கே வி.கே. சசிகலா அம்மையாருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோன்மை தான் இங்கே இருக்கிறது. ஆமாம். அப்போது அடுத்த நாள் தான் அவங்க போய் மலர் வளையம் வச்சு பேச வேண்டியதாச்சு. அன்றைக்கு டி நகரில் தான் அவங்க நினைவு கொண்டாடினாங்க, அவங்க நினைவை ஏந்தினாங்க. இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொன்ன மாதிரி இது அதிமுக, பிளவுபட்ட அதிமுகவை ஒன்று சேர்வதற்கு ஜானகி அம்மையார் சசிகலா அம்மையாரை அழைத்து தான் பேசினார் என்று கடந்த முறை நான் சொன்னேன். இந்த முறையும் சசிகலா அம்மையாரை புறக்கணிக்காமல் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக சசிகலா அம்மையாருக்குள்ள அனுபவம் ஏற்கனவே ஒன்றுபடுத்தி இருக்கின்ற காரணத்தினால் அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவர் நிச்சயமாக ஒன்றுபடுத்துவார். கண்டிப்பாக. அது யாரும் மறுக்க முடியாது. அது நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நடந்திருக்கிறது. ரைட். எனவே அம்மையார் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள், எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இல்லை. அப்போது அவங்களுடைய இன்னொரு படி அதிகமாக சொல்லப்போனால், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் சசிகலா அம்மையார் இருந்தார்களா, அங்கே வேலை செய்தார்களா, ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்தார்களா, எம்ஜிஆருக்கு அவரை நேரடியாக தெரியுமா என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்களே சசிகலாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அலுவலகத்திற்கு வர சொல்லி இருக்கக்கூடிய 2-3 முறையும் இருக்கிறது. அவர்கள் வந்தவுடனே அமைச்சர்களெல்லாம் கீழே இருக்கிறார்கள். ஆனால் மேலிருந்து ஒருவர் வந்து சசிகலா அம்மையார் வந்தவுடனே அழைத்து சென்று எம்ஜிஆருடன் பேச வைக்கிறார்கள். ஜானகி அம்மையாரிட்டும் அப்படி தான் பேச வச்சாங்க. அப்போது அன்றைக்குலேருந்து அவங்க அரசியலில் இருக்கிறாங்க, பின்னணியில் இருக்கிறாங்க, கண்டிப்பாக முன்னுக்கு வரல. கண்டிப்பாக இன்றைக்கி இன்னமும் அந்த பின்னணியில் இருந்து 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 அவங்க இன்னும் முன்னாடி வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா அரசியலுக்கு வந்தால் இன்றைக்கு துர்நாற்றம் வீசும், தப்பான வார்த்தைகளை பேச வேண்டி வரும். இதுவரை யாரையுமே அவர்கள் குறைத்து பேசியதே கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்ற ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறதா என்று கூட நான் சந்தேகப்படுகிறேன். வர வேண்டும், தெருவிற்கு வர வேண்டும், அவர்களுடைய மொழியிலே பேச வேண்டும்.